யாருடைய சப்போர்ட்டுமே தேவையில்லை. உனக்கு மட்டும் இல்ல, இங்க யாருக்கு யாருடைய சப்போர்ட்டும் வேண்டாம். அதையும் மீறி யாராவது சப்போர்ட் பண்ணா கூட அதாலே எல்லாம் நம்மளை காப்பாத்த முடியாது. நம்மளோட இருக்கிற சில பேருக்கு ஏற்கனவே தேதி குறிச்சாச்சு. பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒன்னா இருக்கோம். ஒரு கெட் டுகெதர். மருந்து, ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல், யூனிஃபார்ம் இதெல்லாம் பாக்குறப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு மரண பயமே வராம இருக்கதா டாக்டர் இப்படி ஒரு அருமையான ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்காரு. டாக்டர் நம்ம கிட்ட இருந்து என்னதான் மறைச்சு வச்சாலும் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், பதுங்கி தாக்குற புலி மாதிரி மரணம் நம்மளே குறி வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. நாம கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி பார்த்து பழக வேண்டிய முகங்கள் தான் இதெல்லாம். கடைசியில நமக்காக 2 சொட்டு கண்ணீர் விட போறதும் இவங்கதான். ஒரு தடவை டிக்கன்ஸ் எழுதி இருந்தாரு, மனுஷங்கன்னா சவப்பட்டிக்கு தோல் கொடுக்கிற தோழர்கள் மட்டும்தான். நம்மள சில பேரு ஒருவேளை சீக்கிரம் போயிடுவாங்க. 5 நாளோ இல்ல 5 வருஷமோ. நாம இருக்க போறது அவ்வளவுதான். கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்து பாக்க இனிமேலையாவது நீ கத்துக்க. எனக்கு யாரோட அட்வைஸ் தேவையில்லை. இல்ல நான் சொன்னது இங்க பாரு ராய், நான் தான் என்ன பேச விடு. ராய் ஒரு நிமிஷம். நீ கொஞ்சம் வெளியே வாயா, உன்கிட்ட பேசணும் வா. இங்க யாருமே கௌரிக்கு எதிரி இல்ல. அவ சண்டை போடுறதும் கத்துறதும் திட்டுறதும் எல்லாமே அவ தனக்கு தானே கொடுத்துக்கிற தண்டனை. லைஃபே வெறுத்து போய் தான் சில சமயங்கள்ல அவ இந்த மாதிரி நடந்துக்கிறான். சகல வசதிகளும் நிறைஞ்ச குடும்பத்துல பிறந்தவ தான் கௌரி. படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆர்ட்லயும் லிட்டரேச்சர்லயும் நம்பர் 1. 10 வயசு இருக்கும்போது அவ வாழ்க்கையில விழுந்த முதல் அடி எதுனா அவங்க அம்மா இறந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க சித்தியால ஏகப்பட்ட பிரச்சனை. அவங்க சித்தி அவளை அடிக்கும் போதும் கொடுமைப்படுத்தின போதும் அவங்க அப்பா ஏன்னு கேட்கல. இதெல்லாம் சேர்ந்து தான் அவளுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. வீடு ஒரு நரகமா மாறினதுக்கு அப்புறம் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சான். எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க். MBBSக்கும் அட்மிஷன் கிடைச்சது. 3rd செமஸ்டர் படிக்கும் போது கிளாஸ்ல ஒரு நாள் தலை சுத்தி கீழே விழுந்துட்டான். கேன்சர், போன் கேன்சர். ட்ரீட்மெண்ட் இப்போ 2வது ஸ்டேஜில் இருக்கு. அதோட அவ படிக்கிறதையும் நிறுத்திட்டான். அப்பாவும் சொந்தக்காரங்களும் அவளை எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் அவ முடிவை மாத்திக்கல. வீட்டுக்கு திரும்பவும் போக மாட்டேன்னு முடிவா சொல்லிட்டான். அப்புறம் தான் இங்க வந்து சேர்ந்தான். வந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் விடாப்பிடியா அழுதுகிட்டே இருக்கான். மனசுல பாரம் குறைஞ்ச உடனே அழுகிய நிறுத்திட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பிஹேவியர் பேட்டர்ன்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு. உலகத்துல அவளை யாருக்குமே பிடிக்கலன்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு ஃபீலிங். இப்போ நாம பார்த்த எல்லாமே அதுதான். அப்போ வாழ்க்கை பூரா இங்க இருக்கிறதா அந்த பொண்ணு முடிவு பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவ வேற எங்க போவா? வீட்டுல அவ அப்பாவுக்கு இப்போ ஒரு பையன் கூட இருக்கான், கிரிமினல். கௌரியோட ஷேரையும் சேர்த்து அவன் சைன் பண்ணி கேட்கிறான். யார் அவன்? வேண்டாம், அவ கதை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். அவ சொன்ன மாதிரி சிம்பத்தின்றது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களை ரூம்குள்ள பார்த்த உடனே நான் கூட சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா நீங்க டாக்டரே பேர் சொல்லி கூப்பிடுறீங்க, அவ்வளவு க்ளோஸா? அது டாக்டர் தான் அப்படி கூப்பிட சொன்னாரு. அப்படியா? பார் மச்சான், ஆனா எங்கடா அப்படி கூப்பிட சொல்லியே? சொல்லி இருந்தா அவ்வளவுதான், அவர் மான் காதுல போயிருக்கே. ராய்னா எங்க போறீங்க? இருங்க, இங்க போடுங்க. வேண்டாம் வேண்டாம், நான் அங்க போய்க்கிறேன். இல்ல நான் இங்கே போனா பரவாயில்ல, வா. நீங்க தப்பா நினைச்சீங்க. சொல்றேன், நீங்க வந்ததும் யாரும் என்னன்னு தெரியாம ஏதோ வாயில வந்ததையும் கொஞ்சம் ஓவரா பேசுவான். ஆனா மனசால நல்லா. நமக்கு ஆயுதமே நம்ம வாய் தானா. பஞ்சாயத்து பண்ணும்போது என் பேச்சுக்கு எதிர் பேச்சே வராது. ஆனா இந்த ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்ணுங்கிற டெக்னிக்க நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கத்துக்கினேன்னா. அந்த பொண்ணு கப்புன்னு வாய முடிச்சு மச்சான். நான் என்ன உங்க ஃபேன் ஆயிட்டீங்களா? நீங்க 10th பாஸ் ஆயிட்டீங்களா? கஷ்டப்பட்டு கொஞ்சம். அது மேட்டர் அதான் தெளிவா இருக்குது. ஏய், இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, இது சும்மா ஸ்டைலு. இது கூட ஒரு டைப்பா தான் இருக்கு. உங்களை பாக்குற யாருக்குமே உங்க உடம்புல இப்படி ஒரு வியாதி இருக்குங்கிற விஷயம் தெரிய சான்ஸே இல்ல. ஆமா, நான் குடும்பத்தை பத்தி நினைச்சாலே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். என் நிலைமை இவன் சொல்ற மாதிரி தான். அதாவது இந்த நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம லைஃப் ஓடுது. புரியல என்ன? இப்ப கூட அமீரோட தங்கச்சி வீட்டுல தனியே இருக்கிறா. தனியே வாழும்போது ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. நல்ல படிப்பாங்க, உழைப்பாங்க, முயற்சி பண்ணி ஜெயிப்பாங்க. அப்படி சிந்திச்சு பாரு. அதே மாதிரி நேத்து வரைக்கும் சூர்யாவோட அப்பா அம்மா சூரிய மேல மட்டும்தானே அன்பா இருந்தாங்க. ஆனா இனிமேல் இந்த மாதிரி வியாதி உள்ள ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய குழந்தையா நினைப்பாங்க. அந்த பிள்ளைங்க முகத்துல உன்னை பார்ப்பாங்க. அந்த கெவரியோட சோக கதையை கேட்கும்போது வெளி தோட்டத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுன்னு கத்துக்க முடிஞ்சதல்ல.
இந்த வியாதி வந்ததுனால தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது கூட இந்த வியாதி தானே. சரிதான். எனக்கு கூட இப்ப என் வியாதியை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. உங்களை பார்த்தது எங்க அதிர்ஷ்டம்னா. உங்க அதிர்ஷ்டம் இல்ல, என்னோட அதிர்ஷ்டம். இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸை கிட்ட இப்படி இருந்து மனசு விட்டு சிரிச்சு பேசுறதுக்கு எல்லாம் எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. என்ன எப்படி? நான் ஒரு பாஸ் ஆகி போயிட்டேன்ல. பாஸ்னா என்ன பாஸ்? இல்ல அது போய் அது வந்து மனுஷங்கள்ட்ட போஸை பத்தி சொல்லிட்டே இருந்தேன் நான். அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு டேவிட்டோட பர்த்டே. அடிச்சு தூள் கலப்படம். பட்டே கலப்பிடுவோம் விடு. எந்தன் கண்மணி பொன்மணி நீயே, அன்பு செய்வதில் நீ எந்தன் தாயே, உன்னை கொஞ்சவே மனம் ஏங்குதே. ராயனா ஒரு நிமிஷம், நான் இந்த கேக்க கட் பண்ணிட்டு அப்புறமா பாடலாமே. ஓகே. அழகா இருக்குல்ல? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, baby. Happy birthday to you. இங்க பாரு, இத முதல்ல உனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப கொஞ்சம் வழி விடுங்க டாக்டர். அப்படின்னா முதல்ல எனக்கு தான் ஊட்டி விடுவல. 2 பேரும் மோக்காதான், எனக்கு கூட்டுமா. இத பாருங்க, உங்க யாருக்கும் இல்ல, இந்த டாக்டர் அங்களுக்கு தான். எங்க போற? தெரியலையே. இது பாப்போம். இந்தாங்க டீச்சர். வாங்கிக்கோங்க டீச்சர். நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். வாங்கிக்கோங்க டீச்சர். ப்ளீஸ். கௌரி, தேவூட்டிக்கு மட்டுமில்ல, இங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே ஒரு ஆள் நீதான். உன்கிட்ட இருந்து எவ்வளவு அடி வாங்கியிருப்பா இந்த தேவூட்டி. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. கௌரி, எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட வந்தா. அந்த குழந்தையோட ஆசைக்காகவாத இந்த கேக்க நீ வாங்கிருக்கலாம்ல. இந்த குழந்தைய இன்னும் கஷ்டப்பட்டாத. கௌரி ப்ளீஸ். தேவூட்டி மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உன் மனசை புரிஞ்சுக்கிட்டோம். வாங்கிக்க. கௌரி, இது எங்க எல்லாருடைய ஒரு ரிக்வெஸ்ட். நிஜமா சொல்றேன் நந்தா, நான் கொஞ்சம் முன்னாடியே இங்க வந்திருக்கணும்னு எனக்கு இப்ப தோணுது. ட்ரீட்மெண்ட்காக இல்ல, ஒரே மனசுல நிறைய பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிற சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா ஒரு விஷயம், நீங்க எல்லாம் ரொம்ப நாள் சேர்ந்து இருக்க முடியுமாண்டா? உன்கிட்ட நான் எதையும் மறைக்க விரும்பல, அதனால ஓப்பனா சொல்றேன். அமீர் நம்மளை விட்டு சீக்கிரமா போயிடும். வேற வழியே இல்லையா? என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன். மற்றதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. வில் பவர் தான் ரொம்ப பெரிய மெடிசன். மனசுல தைரியம் இருந்தா எந்த வியாதியும் நம்ம கிட்ட சீக்கிரம் வராது. ஏய் ராய், எதையும் நீ தாங்குறவன் நினைச்சுதான் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொன்னேன். என்னோட விஷயத்துல எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா அமீர், சூர்யா, கௌரி பாவம்டா, நிறைய ஆசை அவங்களுக்குள்ள இருக்கு. எவ்வளவு காசானாலும் செலவு பண்றேன், அவங்கள காப்பாற்ற முடியுமாடா? எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நான் ஆசைப்பட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலையும் நடத்துறேன். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்கள் குணப்படுத்தவும் செஞ்சிருக்கோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கானே.